ஆலயம் எப்பொழுது செல்லலாம்? ஆலயம் சென்று வருவதினால் என்ன நன்மைகள் உண்டு? எந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம்? ஆலயம் செல்வது சாலவும் நன்று அப்படின்னு நமக்கு முன்னாடி உள்ளவங்க கண்டிப்பாக சொல்லி வச்சிருக்காங்க. அது வாழ்க்கையில நாம செய்கிற கடமைகள்ல ஆலயம் செல்வதும் ஒன்று. ஆலயம் எப்பொழுது செல்லலாம்? கடமைக்காக செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆலயம் சென்றால் ஒவ்வொரு இடமாக போய் சுற்றி பார்த்து நாம் வேடிக்கை பார்ப்பது, தேவையில்லாமல் பேசுவது அப்படியெல்லாம் இல்லாமல் மௌனமாக இருப்பது. ஆலயம் என்று சொன்னாலே உள்ளே சென்று நாம் ஆலயத்திற்குள் கால் வைத்ததிலிருந்து மௌனம் கடைபிடிக்க வேண்டும். புன்னகையோடு, யார் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் புன்னகையோடு சேர்த்து கொள்ளலாம். மற்றபடி மௌனமாக இருந்து நாம் தெய்வங்களை வணங்கிவிட்டு அடுத்ததாக அங்கே ஒரு 48 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிடங்கள் நாம உட்கார்ந்து தியான நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். 15 நிமிடங்கள் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நேரத்தை பொறுத்து அந்த பொன்னான நேரத்தை அங்கே எவ்வளவு செலவிட முடியுமோ உங்களால் அந்த நேரத்தை செலவிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அனாவசியமான வார்த்தைகள் பேசி வீண்வம்பு அங்கேயும் போய் வளர்த்தால் அதுவே ரிப்பீட் ஆகும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஆலயத்திற்குள் நாம் என்னவெல்லாம் பண்ணுகின்றோமோ அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும். கேட்ட வரத்தை கொடுப்பதற்காகவே இறைவன் அங்கே அருள் பாலிக்கின்றார் என்ற நம்பிக்கையில் தான் ஆலயம் செல்கின்றோம். அப்படி செல்லும் பொழுது நாம் அங்க என்னெல்லாம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு அட்சய பாத்திரம் மாதிரி திரும்ப கிடைக்கும். வீண் வம்பு பேசினால் வீண் வம்பே கிடைக்கும். ஏளனமாக அடுத்தவரை பேசினால் அதுவும் நமக்கு கிடைக்கும். மனதார நாம் இறைவனை வணங்கி வந்தால், பிறருக்காக வணங்கினால், அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம் மனநிலை நன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இடம்தான் ஆலயம் என்பது. அப்படி இருக்கையினால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்னா நாம தீங்கு செய்தாலும் அங்கே இருந்து அந்த தீங்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நன்மை நாம் ஆலயத்திலிருந்து செய்கின்றோம் என்றால் நன்மையே நமக்கு கிடைக்கும். அப்போ நாம என்ன கொடுக்கின்றோமோ அதை தருகின்ற இடம்தான் ஆலயம் என்பது. அப்போ என்ன கொடுக்கணும், அங்கே ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதனையே கொடுத்து, நல்லதையே கொடுத்து நாம தியானங்கள் செய்து இறைவனை வேண்டி அங்க இறைவனுக்கு பூ மாலை, வாசனை திரவியங்கள், விபூதி, குங்குமம், பால், தயிர் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அது வாங்கி கொடுத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப 6 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு 6 மணி நேரத்திற்குள் கிடைக்கும், அல்லது 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து விடும். அதை நீங்க உணரணும். நமக்கு இது நாம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம தெய்வத்துக்கு கொடுப்பது கிடையாது. இருந்தாலும் தெய்வம் கொடுத்து விடும். அப்போ உங்களால் முடிந்ததை அங்கே கை நிறைய பொருள் கொண்டு பொருள் செய்வோருக்கு அருள் உண்டு கண்டிப்பாக. அப்போ நீங்க அந்த பொருள் நிறைய போகும்போது நாம் கனமாக உள்ளே செல்ல வேண்டும். கனத்த மனதோடு கை நிறைய கனத்த பொருளோடு ஆலயம் உள்ளே சென்று வந்தால் வெளியில் வரும்போது மனம் நிறைய அருளும், கை வெறும் கையாதான் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவன் நிறைய உங்களுக்கு அள்ளி கொடுத்திருப்பார். அது நமக்கு தெரியாது, மறைமுகமாக நமக்கு அது நம்மோடு இருக்கும். அப்போ ஆலயம் சென்று இதெல்லாம் செய்து வந்தால் ஆண்டவன் நிறைய அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான விஷயமாகும். இதனை எல்லாம் படிப்படியாக நாம் செய்து கொள்ளலாம். 10 நிமிடங்கள் ஒதுக்கினாலும் இறைவனுக்காகவே ஒதுக்கி ஆலயத்தில் இருந்து வெளிவருவது நிறைய நாட்களுக்கு நாம் பூஜை செய்வதற்கு சமமாகும். அடிக்கடி ஆலயம் சென்று வீண் கதைகளை பேசாமல் எப்போதோ ஒரு நாள் ஆலயம் சென்று உருப்படியான செயல்களை செய்து வந்தால் மிக மிக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவில் நாம பார்த்தோம்.